ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரிலிக் பெயிண்டில் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளாஸ் பாட்டிலை வந்து நம்ம வேஸ்ட்டில் போட்டோம். அந்த மாதிரி வேஸ்ட்டில் போடாமல் இப்போ வந்து 3 விதமான ரியூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். என்னென்ன ஐடியா எப்படி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஃபர்ஸ்ட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிவிட்டு நம்ம என்னென்ன ஐடியாஸ் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு மொத்தம் 3 டக்கரான ஐடியா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கிளாஸ் பெயிண்ட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பெயிண்ட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் பெயிண்ட் நான் சொல்லியிருக்கேன்ல நான் பண்ணோன்னு சொல்லிட்டு, அந்த நான் யூஸ் அதாவது நானே செஞ்ச பெயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிளாஸ் பெயிண்ட்டை ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறேன். கிளாஸ் பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜுவல்லரி ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜுவல்லரி மேக்கிங் திங்ஸ் ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ரிவ்யூ வீடியோவில் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. அந்த ஸ்டோன்ஸை வந்து ஒரு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த குட்டியாக ஃப்ளார் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டெக்கரேஷன் ஐடியா வச்சுருக்கேன், ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை வந்து காமிச்சிருப்பேன், எதுக்காவது யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஐடியா முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஐடியாவுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் பாட்டில் எடுத்து நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிள் மெத்தடுங்க. லைட்டாக கம் அப்ளை பண்ணி, கம் வந்து ஃபுல்லுமே நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது கம் அப்ளை பண்ணுறதுக்கு பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்ட் ப்ரஷ் வந்து நம்ம ஹோம்மேட் தான், வீட்டிலே பண்ணது தான். ஸோ அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தடவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே இருக்கிற கிளிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சாதாரணமாக எல்லா கடையிலும் கிடைக்கும். அந்த கிளிட்டர் மட்டும் லைட்டாக தூவி விட்டால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஒரு சிம்பிளான மெத்தட், வெறும் கம்மும் கிளிட்டரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பாட்டில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க தேர்ட் ஐடியாவுக்கு போகலாம். ஸோ தேர்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து கிளாஸ் பெயிண்ட் கொடுத்தேன்ல, அதே மாதிரி இந்த தேர்ட் ஐடியாவுக்கும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் பெயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். கிளாஸ் பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். லைட்டாக மேலேயும் கீழேயும் டெக்கரேஷன் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேலேயும் கீழே வந்து ஸ்டோனை லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு இது வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து மேலே டெக்கரேஷனுக்கு மேலாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், 3 ஐடியாவும் முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளாக குட்டியாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 பாட்டில் ஆர்ட்டுமே நான் எங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் எங்களோட ஹோமில் வந்து வீடு மாதிரி குட்டியாக ஒரு ஆர்ட் வந்து செய்து வச்சுருந்தேன். அந்த செய்து வச்சுருந்த ஆர்ட்டில் வந்து இந்த பாட்டில் ஆர்ட் வந்து உள்ளே வைக்க போகிறேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்கு அடிப்பொழியாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா பாய்.